பட்ட பெண் குழந்தைகள் வினவப்படும் போது. அந்த காலத்தில் சஹாபி காலத்துலலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னே நிறைய பெண் குழந்தைகளெல்லாம் கொன்று புதைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே அந்த நாளில் கேள்வி கணக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து குழந்தைக வந்து வேணான்னு சொன்னால் அபார்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 நாள் 45 நாள்லன்ட்டெல்லாம் வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க. பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு. ஆனால் எல்லாமே வந்து நாளைக்கு மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து எழுப்பி கேள்வி கேட்பான். எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டுச்சுன்னு கேட்பான். பட்டோலிகள் விரிக்கப்படும், வானம் அகற்றப்பட்டுரும். அப்போது நரகமெல்லாம் கொழுந்து விட்டு எரியுமாறு அப்போ வந்து அல்லாஹ் செஞ்சுருவான். சுவர்க்கம் சமீபமாக கொண்டு வரும். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இறை தூதுவம் பற்றிய கருத்துக்கள் இதில் இடம்பெற்றிருக்குது. அதாவது மக்காவாசிகளிடம் இவ்வாறு கூறப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களிடம் எடுத்துரைக்கும் செய்திகள் யாவும் ஒரு பைத்தியக்காரனின் உளறலோ சைத்தானின் ஊசலாட்ட உரையோ அல்ல. மாறாக அது கண்ணியமும் உயர் தகுதியும் வாய்ந்த நபிமார்களுக்குரிய மேலும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரின் வாக்காகும். அவரை பட்ட பகலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தெளிவான அடிவானத்தில் கண்டார்கள். இத்தகைய அறிவுரையை வந்து புறக்கணித்து விட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்னு வந்து அல்லாஹ் கேட்குறான். இது வந்து அகிலத்தார்க்கெல்லாம் உபதேசம்தான். உங்களிலிருந்தே நேர்வழியை நிலைத்திருக்க விரும்புகிறவருக்கு இது நல்ல உபதேசமாக இருக்கும். ஆனால் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலென்று நீங்கள் வந்து இதை வந்து நல்ல உபதேசம் பெற மாட்டீருங்கிறத சொல்லி அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. அல்லாஹ்வே, அனைத்து புகழும் உனக்கே உரியது. வானங்களையும் பூமியையும் மற்றும் அவற்றின் உள்ளவற்றையும் நிலை பெறச் செய்பவன் நீயே. மேலும் எல்லா புகழும் உனக்கே உரியது. வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றில் உள்ளவற்றுக்கு நீயே பேரரசனாய் விளங்குகிறாய். புகழனைத்தும் உனக்கே உரியதாகும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுள் உள்ளவற்றுக்கும் நீயே ஒளிவாய்னவை. புகழெல்லாம் உனக்கே உரியதாகும். நீ உண்மையானவன். உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. உன்னுடைய சந்திப்பு உண்மையானது. உன்னுடைய சொல்லும் உண்மையானது. சோனமும் உண்மையானது. நரகமும் உண்மையானது. அனைத்து இறை தூதர்களும் உண்மையானவர்கள். மறுமையும் உண்மையானது. அல்லாஹ்வே, உனக்கே நான் கீழ்ப்படிந்தேன். உன் மீதே ஈமான் கொண்டேன். உன்னையே முழுமையாக சார்ந்திருக்கிறேன். உன்னுடைய உதவி கொண்டே சத்திய எதிர்பார்ப்புகளோடு வழக்காடுகிறேன். கீழ்ப்பளிக்குமாறு உன்னிடம் வருகிறேன். எனவே எனது முந்திய பிந்திய மறைவான வெளிப்படையான பாவங்களையும் என்னை விட நீ அதிகமாய் அறிந்திருக்கிறாய். பாவங்களை மன்னித்தருள்வியாக. நீயே என்னை முற்படுத்தணும் பிற்படுத்தணுமாய் இருக்கிறாய். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு திருப்புவதும் நன்மை புரிய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே ஒழிய சாத்தியமாகாது. ஃபாத்திர சமாவாத்தி வல்லர்லி அன்த வலி ஃபி துன்யா வல் ஆஹிரத்தி தவஃபனி முஸ்லிமன் வல் ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீதான் இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன். நான் இஸ்லாத்தின் இருக்கும் நிலையிலேயே என்னை மன்னிக்க செய்வாயாக. மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக. ஆமீன்.